எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் வீரயுக நாயகன் வேள்பாரி கதையோட தொடர்ச்சி. திரையர் கூட்டத்தை வென்று அவர்களை மதுரைக்கு கொண்டு வந்து சேர்த்தான் கருங்கை வாணன். மதுரை மணவிழா கொண்டாட்டத்தில் மூழ்கி திளைத்து கொண்டிருந்தது. யவனர்கள் அளவிட முடியாத பரிசு பொருட்களோடு வந்திருந்தனர். அவர்களை மகிழ்விக்க 100 கால் மண்டபத்தில் பெரும் நாட்டிய நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அன்று இரவு முழுவதும் கொண்டாட்டங்கள் தொடர்ந்தன. நள்ளிரவுக்கு பின்தான் வென்றவர்களோடு கோட்டைக்குள் நுழைந்தான் கருங்கை வாணன். மற்றொரு காலத்தில் இது நிகழ்ந்திருந்தால் இந்த வெற்றியே பெரும் கொண்டாட்டமாக மாறி இருந்திருக்கும். ஆனால் மணவிழாவில் நகரமே திளைத்து கொண்டிருக்க இந்த வெற்றி வெளித்தெரியாமல் மூழ்கியது. யவனர்கள் இந்த விழாவின் பொருட்டு பாண்டிய நாட்டினை சிறப்பிக்க மீனாள் என்ற நாணயத்தை வெளியிட்டனர். மாமன்னர் அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்த அன்றைய நள்ளிரவுதான் கருங்கைவாணன் வந்து சேர்ந்த செய்தியும் சொல்லப்பட்டது. அதிகாலையிலேயே கருங்கைவாணனை அழைத்து ஆறத் தழுவினார் பேரரசர். சூழ்கடல் முதுவனை வியக்க வைக்கும் பரிசு பொருளினை தர வேண்டும் என்ற தனது விருப்பத்தை நிறைவேற்றி இருக்கிறான் தளபதி. அவனது இந்த செயலுக்காக எண்ணற்ற பரிசுகளை அள்ளி வழங்கினார். இந்த போரில் துணை நின்ற திதியனுக்கும் மாமன்னர் பரிசுகளை வழங்கினார். பெரும் உற்சாகத்தோடு அன்று மாலையில் இருந்து மணவிழா விருந்தில் பங்கெடுக்க தொடங்கினான் கருங்கை வாணன். திருமண கொண்டாட்டம் எண்ணிலடங்காத நிகழ்வுகளாக மதுரை எங்கும் நடந்து கொண்டிருந்தது. வைகை ததும்பி ஓட கரையெங்கும் ஊன்றப்பட்ட 8000 விளக்குகள் சுடர்விட்டு கொண்டிருந்தன. பார்க்கும் கண்கள் பரவசத்தில் திளைத்தன. இந்த உலகின் வியத்தகு நகரமாக மதுரை ஒளி வீசிக் கொண்டிருந்தது. வைகையின் அலைகள் சுடரொளியை ஏந்தியபடி நகர்ந்து கொண்டிருந்தன. நதியின் நடுவில் அலங்கரிக்கப்பட்ட ஓடத்தில் பொற்சுவை போய்கொண்டிருந்தாள். கரையின் இருபுறமும் விளக்கொளி மின்ன எண்ணில் அடங்காத மக்கள் கூட்டம் திரண்டு நின்றிருந்தது. கரையெங்கும் யாராலும் பிடிக்கப்படாமலேயே இத்தனை ஆயிரம் விளக்குகள் எப்படி நிற்கின்றன? அதை காண்போருக்கும் பெரும் வியப்பாக இருந்தது. விளக்கின் கீழ் பகுதி ஈட்டியின் முனை போல் கூர்முனை கொண்டிருக்க, அதனை மண்ணில் குத்தி அதன் மேற்பகுதியில் அழகிய அகல் விரிந்திருக்க, அதில் இடப்பட்ட திரியில் இருந்து சுடர் எரிந்து கொண்டிருந்தது. இதன் பெயர் குத்துவிளக்கு என்றும், இந்த திருமணத்தின் பொருட்டு வைகை கரையில் இதுபோல 8000 விளக்குகளை ஏற்ற வேண்டியுள்ளதால் அவற்றை பொருத்தமான தன்மையோடு வடிவமையுங்கள் என்றும் பேரரசர் சொன்னதால் பாண்டிய நாட்டு கலைஞர்கள் இந்த குத்து விளக்குகளை வடிவமைத்து இருக்கின்றனர். ஆற்றங்கரையில் யாரும் தொடாமலே ஆள் உயரத்துக்கு நின்று ஒளி வீசும் இந்த விளக்குகளை காண்பதே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. வைகையில் பேரலங்காரத்தோடு நகரும் சிற்றோட்டத்தின் மீதிருந்து இரு கரைகளையும் பார்த்து கொண்டிருந்தாள் பொற்சுவை. சற்று பின்தள்ளி அமர்ந்திருந்தாள் சுகமதி. அன்னகர்கள் இருவர் ஓடத்தை நிர்வலித்து ஓட்டிக்கொண்டிருந்தனர். ஈட்டிகளை தலைகீழாக மண்ணில் குத்தி அதன் மேல்புறத்தில் அகலமைத்து விளக்காக்கி இருக்கிறார்கள். அதனால்தான் யாரும் பிடிக்காமலே நின்று ஒளி வீசுகிறது என்று புதுமையான குத்துவிளக்கை பற்றி சொன்னாள் சுகமதி. வழக்கம் போல சற்றே அசட்டையான குரலில் பொற்சுவை சொன்னாள். இந்த திருமணத்தில் எத்தனை நிகழ்வுகள் தலைகீழாக இருக்கின்றன பார்த்தாயா சுகமதி என்று. தாக்குதலுக்கு உள்ளாதல் சுகமதிக்கு புதிதல்ல. ஆனாலும் இந்த முறை அதனை எதிர்கொள்வது என முடிவெடுத்தாள். மணநாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் கடந்த காலத்திலேயே மூழ்கி இருப்பது பொருத்தமல்ல என்று அவளுக்கு பட்டது. தலைகீழாக மண்ணில் புதைந்ததை பற்றியே ஏன் நினைவை செலுத்த வேண்டும்? புதிதாக ஒளி வீசும் எண்ணற்ற சுடர்களும் நமது கண்களுக்கு தெரியத்தானே செய்கின்றன என்றால் சற்றே மெல்லிய குரலில். ஆனால் உறுதியான குரலில் சொன்னாள் சுகமதி. மறுமொழி எதுவும் இல்லை. முதல் முறை பொற்சுவை அமைதியானாள். ஓடம் நகர்ந்து கொண்டே இருந்தது. பேச்சொலி எதுவும் இல்லை. சிறிது நேரம் கழித்து சுகமதி அன்னகர்களை பார்த்து சொன்னாள். ஓடத்தை படித்துறைக்கு கொண்டு செல்லுங்கள், மலரணியின் சடங்கிற்கு செல்ல வேண்டும் என்றாள். அன்னகர்கள் ஓடத்தை கரை நோக்கி திருப்பினர். பொற்சுவை எதுவும் பேசாமல் இருந்தாள். சுகமதியின் மனதுக்குள் அச்சம் வளரத் தொடங்கியது. ஓடம் கரை நோக்கி போய்கொண்டிருந்தது. பொற்சுவையின் அமைதியை பொறுக்க முடியாமல் சுகமதி கேட்டாள். மலரணியின் சடங்கிற்கு பொழுதாகி விட்டது. நாம் அலங்காரம் முடித்து அவைக்கு சென்றாக வேண்டும். பேரரசரும் இளவரசரும் வந்து விடுவார்கள். அதனால் தான் சொன்னேன் என்றாள். வைகையின் மெல்லிய அலைகளை பார்த்தபடியே பொற்சுவை சொன்னாள். எனது ஓடம் எப்பொழுதோ திருப்பப்பட்டு விட்டது சுகமதி. இப்பொழுது உனது பங்கிற்கு நீயும் திருப்புகிறாய், அவ்வளவுதான் என்றாள்.
பேரரசரின் தனி மாளிகையில் நடந்த உரையாடல் பெரும் கலக்கத்தையே உருவாக்கியது. தேவாங்கு விலங்கை கைப்பற்ற போர் தொடுக்கலாம் என்று கருங்கை வாணனும் இளவரசரும் சொன்ன கருத்தை மையூர் கிழார் ஒரு மத யானையின் கதையை சொல்லி தவிர்த்து விட்டார். என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் மாமன்னர் எழுந்து மலரணியும் சடங்கிற்கு வந்துவிட்டார். இளவரசனும் சூழ்கடல் முதுவனும் அதற்கு முன்பே விரைந்து வந்தனர். எல்லோரின் ஓடங்களும் திசை மாறித்தான் சடங்கு நடக்கும் அவைக்கு வந்து சேர்ந்தன. என்ன செய்யலாம் என்பது குறித்து தீவிரமாக சிந்தித்தான் கருங்கை வாணன். நாம் படையெடுத்து செல்வதை பேரரசர் அனுமதிக்கப் போவதில்லை. வேறு என்னதான் வழி? எப்படியாவது தேவாங்கு விலங்கை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். திரையர் போன்ற மா வீரர்களையே கொண்டு வர முடிந்த நம்மால் இதை செய்ய முடியாதா என்று எண்ணிய கணத்தில்தான் இந்த சிந்தனை தோன்றியது. தோன்றிய கணத்திலேயே முடிவு செய்தான், திரையர்களே இதற்கு பொருத்தமானவர்கள் என்று. மலரணியின் சடங்கு முடிந்து பள்ளி அறைக்கு திரும்பிக் கொண்டிருந்த பேரரசரை காண காத்திருந்தான் கருங்கை வாணன். இரவு நெடு நேரமாகி இருந்தது. இப்பொழுதே சொல்ல வேண்டிய அளவுக்கு என்ன முக்கிய செய்தி என கேட்ட பேரரசரிடம் விலக்கி சொன்னான் கருங்கை வாணன். சமவெளி மனிதர்கள் யாராக இருந்தாலும் காட்டுக்குள் ஊடறுத்து உள்நுழைய முடியாது. பெரும் வீரர்கள் கூட காட்டின் சிறு பூச்சு கடிக்கு எளிதில் பலியாகி விடுவார்கள். பாதையற்ற பாதைகளை கொண்ட மலைத்தொடர்களை தாண்டி செல்ல காடு பற்றிய அளவற்ற அறிவும் இயல்பிலேயே அதற்கான உடல்வாகும் வாழ்வெல்லாம் காட்டில் வாழ்ந்த உடல் வளர்த்த மனிதனாகவும் இருத்தல் வேண்டும். மலை மக்கள் எல்லோரையும் கூட இதில் ஈடுபடுத்தி விட முடியாது. பாரியின் ஆற்றலும் வரம்பு மக்களின் வீரமும் யாவரும் அறிந்ததுதான். அவற்றை எதிர்கொண்டு மீண்டு வர வேண்டும் என்றால் அவர்களை விட பெரும் வீரர்களால் தான் முடியும். அதற்கு இந்த மண்ணில் பொருத்தமானவர்கள் திரையர்கள் மட்டுமே. எனவே அவர்களை இதில் ஈடுபடுத்தலாம் என்று சொல்லி அதற்கான திட்டத்தையும் சொன்னான் கருங்கை வாணன். கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தேவாங்கை கொண்டு வர அரசவையில் எண்ணற்ற வழிமுறைகள் சொல்லப்பட்டன. அதில் ஒன்று கூட பொருத்தமானதாக பேரரசருக்கு படவில்லை. வரம்பின் தன்மையும் பாரியின் ஆற்றலும் அறியாமல் இவர்கள் பேசுகின்றனர் என்றே அவருக்கு தோன்றியது. மாற்று வழியை கண்டறிய முடியாத மனவலியோடு மலரணியின் சடங்கிற்கு சென்ற பேரரசர் அன்று இரவு இவ்வளவு சிறப்பானதொரு வழி கண்டறியப்படும் என்று சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. இன்று அரச சபையில் நடந்த முக்கியமான உரையாடலால் வைகை கரையில் 8000 குத்துவிளக்குகள் ஏற்றப்பட்ட காட்சியை காண முடியாமல் போய்விட்டதே என்று மனம் மிகுந்த கவலை கொண்டிருந்தது. ஆனால் உனது ஆலோசனை அளவற்ற மகிழ்ச்சியை என்னோடு பள்ளியறைக்கு அனுப்புகிறது என்று சொல்லி கருங்கை வாணனை பாராட்டி அனுப்பி வைத்தார் பேரரசர். இரவோடு இரவாக சிறை கொட்டகைக்குள் நுழைந்தான் கருங்கை வாணன். இரும்பு கம்பிகளால் பிணைக்கப்பட்டிருந்த காலம்பனிடம் பேசத் தொடங்கினான். சென்ற போரில் திதியன் ஆற்றிய பணியை இப்பொழுது காலம்பனுக்கு வழங்குவதுதான் அவனது திட்டம். ஆனால் அது அவ்வளவு எளிதானது அல்ல. கடல் பயணத்துக்கு வலிமை மிகுந்த அடிமைகள் தேவை என்பதற்காகத்தான் உங்களை சிறைப்பிடித்தோம். ஆனால் எதிர்பாராத காரணத்தால் நாங்களே உங்களுக்கு உதவி செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று பேச்சை தொடங்கினான் கருங்கை வாணன். சுற்றிலும் கவச வீரர்கள் நின்றிருந்தாலும் இந்த கணம் கூட அவனை கொன்றுவிட காலம்பனால் முடியும். ஆனால் தன் குலம் முழுவதும் சிறைப்பட்டிருப்பதால் அமைதி காப்பதே முறை என்று எண்ணிக்கொண்டிருந்தான். கருங்கை வாணன் என்ன சொன்னான் என்பது அவனது காதிலே விழவில்லை. வெறியேறி கிடக்கும் ஒருவனிடம் ஆசையை தூண்டுவது எளிதல்ல. தனது குலமும் குடியும் சூறையாடப்பட்டிருக்கும் நிலையில் அவனை ஆறுதல் படுத்த யாராலும் இயலாது. அரச வாழ்வை அனுபவித்தவனின் மனம் ஆசையின் வழியே சிந்தித்து பழகி இருக்கும். தனக்கான உடைமையை, பொன்னை, பொருளை சேர்த்து சிறப்பாக வாழவும் நினைக்கும். குடிகளுக்கு இவ்வாசைகள் எண்ணற்றனவாக இருக்கின்றன. ஆனால் மலை மக்களின் கனவில் இவை எவையும் இடம்பெறுவதில்லை. திதியனை போல காலம்பனை விலை பேசிவிட முடியாது என்பதை பல முயற்சிகளுக்கு பின்னால் தான் அவர்கள் உணர்ந்தனர். பரம்பின் மக்கள் திரையர்களோடு இரத்த உறவு கொண்டவர்கள். அவர்களுக்கு எதிரான எந்த ஒரு சிறு செயலையும் செய்வதை விட தாம் மரணிப்பதே மேல் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தனர். குல சமூகத்தில் முன்னோர்களின் வாக்கிற்கு இருக்கும் இடத்தை சமவெளி மனிதர்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. தம் கூட்டம் முழுவதையும் அளித்தாலும் குலத்தின் நம்பிக்கைக்கு தீங்கிழைக்க மாட்டோம் என்பதில் திரையர்கள் உறுதியாக இருந்தனர். என்ன செய்யலாம் என்று சிந்தித்த கருங்கை வாணனுக்கு இணையற்ற பெரும் வீரனான காலம்பன் அவனாக வந்து கைதான அந்த கணம் நினைவுக்கு வந்தது. 3 குழந்தைகளை வைத்து அதனை திதியனால் செய்ய முடிந்ததை மொத்த கூட்டத்தையும் வைத்து
நாம் செய்தால் என்ன என்று தோன்றியது. கருங்கை வாணன் உறுதியான குரலில் தனது திட்டத்தை அறிவித்தான். எமது பேரரசுக்கு இப்பொழுது தேவாங்கு விலங்கு மிகவும் தேவை. உங்களில் எத்தனை பேர் போக வேண்டும் என்று சொல்லுங்கள். அவர்களை அனுப்புகிறோம். நாங்கள் விரும்பியபடி அவற்றை நீங்கள் கொண்டு வந்து விட்டால் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் விடுவிக்க பேரரசர் இசைவு தெரிவித்து உள்ளார். இந்த பணியை செய்ய மறுத்தால் ஆண்கள் எல்லோரும் கப்பலில் அடிமைகளாக செல்ல தொடங்குவீர்கள். ஆனால் மற்றவர்கள் என்ன ஆவார்கள் என்பது தெரியாது. ஒரு உத்தரவில் எல்லாம் முடிந்துவிடும். நாளை காலைக்குள் முடிவினை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றான் கருங்கை வாணன். கூட்டத்தில் இருந்த எல்லோருக்கும் இந்த செய்தி சொல்லப்பட்டது. காலம்பன் கடைசி வரை மறுத்தான். ஆனால் திரையர் குல கிழவன் சொன்னான், உயிர் ஒரு பொருட்டல்ல காலம்பா. ஆனால் கருங்கை வாணனை கொல்லும் ஒரு வாய்ப்புக்காக அதனை பயன்படுத்தினால் எவ்வளவு பொருளுள்ளதாக மாறும் என்றார். இந்த வினா காலம்பனுக்கு புதிய திசை வழியை காட்டத் தொடங்கியது. கிழவன் மேலும் சொன்னான், பரம்பின் மக்களை பிடித்து வர சொல்லவில்லை, அவ்விலங்கைத்தான் கொண்டு வர சொல்லுகிறார்கள். நம் கூட்டமே அதனால் உயிர் வாழும் என்றால் அதை துணிந்து செய்யலாம். நம் மூதாதையர்களே அதற்கு துணை நிற்பார்கள். நம்மிடத்தில் வைத்து நம்மை சிறைபிடித்த அவர்களே அவர்களின் இடத்தில் வைத்து நம்மை விடுவிக்கும் சூழல் வந்துள்ளது. இதனை முதலில் பயன்படுத்துவோம். நாளை இதுவும் மாறும் அல்லவா என்றார். கிழவனின் சொல் இரவு முழுவதும் காலம்பனின் காதுகளுக்குள் ஒலித்து கொண்டே இருந்தது. மறுநாள் காலை காலம்பன் உள்ளிட்ட 30 பேரை பிணைத்திருந்த கூர்முனை இரும்பு சங்கிலி கலற்றப்பட்டது. காலம்பன் நடந்ததை சொல்லிக் கொண்டிருந்த பொழுதே பாரியின் கால்கள் நடுங்கத் தொடங்கின. அவனது சொற்கள் உள் எலும்புகளை நொறுக்கி கொண்டிருந்தன. அவர்கள் திரையர் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதை உணர்ந்த கணம் பாரியின் மூச்சு காற்று உறைந்தது. காலம்பனின் பாறை போன்ற தாக்குதலை எதிர்கொண்ட பாரியால் முடங்கியபடி சொல்லும் அவனது சொற்களை எதிர்கொள்ள முடியவில்லை. துயரத்தின் கொடூரத்தை செவியலில் வாங்க முடியாத பாரி ஐயோ என வெடித்து சீறினான். என் மூதாதையர்களையா கொன்றளித்தேன், பெரியாத்தா தூதுவையின் பிள்ளைகளையா மாய்த்தேன். பாரியின் குரல் வளையில் இருந்து பீரிடும் சொற்கள் அவனை சரித்து மண்ணில் வீழ்த்தின. அதனையும் மீறி பீரிட்டது காலம்பனின் கதறல். நாங்கள் தான் தவறிழைத்தோம். எம் குலம் காக்கும் எண்ணத்துக்காக தெரிந்தே தவறிழைத்தோம். சூலிவேலின் குலத்தை கொன்றளித்த கொடியவன் நான். இனியும் நான் உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே இடுப்பில் இருந்த குத்துக்கோலை உருவி தனது கழுத்தில் செருக துணிந்தான் காலம்பன். கன நேரத்தில் பாய்ந்து தடுத்தான் தேக்கன். இடக்கை ஒடிந்து கட்டு போடப்பட்ட நிலையில் ஒரு கை கொண்டு காலம்பனை தேக்கன் தடுத்த பொழுது அவனது முகத்தை நேர்கொண்டு பார்க்க முடியாமல் காலில் விழுந்து மன்றாடினான் காலம்பன். நீங்கள் எங்களின் தாயாதிகள், உங்களை கொன்று குவித்த கொலைகாரர்கள் நாங்கள். சொல்லி கதரும் அவனது கையை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. சூழலின் அவலம் தாங்க முடியாததாக இருந்தது. நெஞ்சு வெடிப்பதை போல கதரும் பாரியின் கதறலை பரம்பு முதல் முறையாக கேட்டது. காலம்பனை தனது மார்போடு அணைத்து பிடித்த தேக்கன் பாரியை பார்த்து கை குவித்து வேண்டினான். கதராதே, நீ பரம்பின் தலைவன். உனது கண்ணீரை இந்த மண் அறியக்கூடாது. கதராதே பாரி என்று சொல்லி கதறினான் தேக்கன். பாரியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நம்மால் எப்படி கண்டறிய முடியாமல் போனது? ஓடுவது நம் குல மாந்தர்கள் என்று நாம் எப்படி அறியாமல் போனோம்? எல்லா குலங்களையும் அழிய விடாமல் காத்த நாம் நம் குலத்தை நம் மண்ணில் வைத்தே அழிக்க துணிந்து விட்டோமே என்று சொல்லி அவன் மறுபடியும் கதறிய பொழுது, இல்லை பாரி, இல்லை, நாங்கள் உன் குலத்தவர் அல்ல. அந்த சொல்லிற்கான தகுதியை எப்போதே இழந்து விட்டோம். எம்மை கொன்று அழித்து விடு. நாங்கள் செய்த இந்த இழி செயலுக்கு அதுதான் கைமாறு. சொற்களின் வழியே சாவின் கதவினை வெறிகொண்டு முட்டினான் காலம்பன். எந்த கையை கொண்டு காலம்பன் தனது காலடியை பற்றி வணங்கினானோ அந்த கையை ஏந்தி தனது முகத்தில் அரைந்து கொண்டு துடித்தான் பாரி. மூதாதை தூதுவை எம்மை மன்னிப்பாளா என கதரும் பாரியின் குரல் கேட்டு தேக்கன் நிலை குலைந்து மண்ணில் சரிந்தான். தம் குலத்தை காக்க பாரி எனும் மனிதனையே கொல்ல துணிந்தேனே என சொல்லி முகத்தில் அரைந்து கொண்டு துடித்தான் காலம்பன். இணையற்ற வீரர்கள் இருவர் உதிர்க்கும் கண்ணீர் தாங்கிக் கொள்ள முடியாததாக இருந்தது. வேட்டூர் பழையனும் வந்து சேர்ந்தான். அவலத்தை கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. யாராலும் ஆற்றுப்படுத்த முடியாத சூழல் அங்கே நிலவியது. உணர்வின் பேரலையால் கிளிபட்டு கொண்டிருந்தனர் அனைவரும். நிலைமையை மாற்ற வேண்டும் என்று சிந்தித்த கணத்தில் பெரும் குரல் எடுத்து கத்தினான் பழையன்.
பாரி, அழுவதற்கு இது பொழுதில்லை. வீழ்ந்தவர்களை காப்பாற்ற வேண்டும். அடுத்து செய்ய வேண்டியதை பற்றி சிந்திப்பாயாக என்று இந்த ஒற்றை சொல்லை கொண்டு சூழலையே புரட்டினான் பழையன். மனித மனத்தை இயக்கும் விசையை அறிதலே கலையின் உச்சம். சிக்கலுக்குள் தன் பயப்பட்டு விட்ட தேக்கனால் அதனை செய்ய முடியவில்லை. நிலைமையை பழையன் கையில் எடுத்துக்கொண்டான். அவனது சொல் கேட்ட கணம் பாரியின் கதறல் உருமாறத் தொடங்கியது. ஒருவரையும் சாகவிடக்கூடாது. நம்மால் வீழ்த்தப்பட்ட திரையர்குல வீரர்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டும். பதறினான் பாரி. கண்ணீரும் அவலமும் மரணத்தை வெல்லும் வெறியாக மாறியது. பழையனோடு வந்த வீரர்கள் காடெங்கும் நுழைந்தனர். யார் யார் எங்கெங்கு வீழ்ந்தனர் என்பது பாரிக்கும் தேக்கனுக்கும் துல்லியமாக தெரியும். குறிப்புகள் சொல்லி எல்லா இடங்களுக்கும் வீரர்களை அனுப்பினர். ஊர்களில் இருந்த வயதான மருத்துவர்களை தோளிலே தூக்கி கொண்டு காடெங்கும் ஓடினர் பரம்பின் மக்கள். கொம்பேரி மூக்கனின் நஞ்சென்றால் பிழைக்க வைக்க எந்த முயற்சியும் எடுக்க முடியாது. ஆனால் கொடிமூக்கனின் நஞ்சு என்பதால் மருத்துவர்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தினர். உறுதியாக பலரையும் காப்பாற்ற முடியும் என்று அவர்கள் சொன்ன சொல்லே பாரியின் துயரத்தை கட்டுப்படுத்தியது. அவனும் வீழ்ந்தவர்களை நோக்கி ஓட தலைப்பட்டான். காலம்பனால் காலெடுத்து வைக்க முடியவில்லை. குற்ற உணர்வு அவனது முழு ஆற்றலையும் விழுங்கிவிட்டது. இந்த மண்ணில் நடக்கும் தகுதியை நான் இழந்துவிட்டேன் பாரி என்று மனம் மன்றாடியபடி இருந்தது. தாங்க முடியாத அவலத்தால் நிலை தடுமாறும் திரையர்குல தலைவனை தனித்து விட பாரி ஆயத்தமாக இல்லை. அவனை தாங்கி பிடிக்க தனது இரு கைகளை ஏந்தினான். காலம்பனின் வீரத்தை எதிர்கொள்ள முடிந்த பாரியால் அவனது வேதனையை எதிர்கொள்ள முடியவில்லை. தான் செய்த தவறை காலம்பன் மன்னிப்பானா என்று பாரி ஏங்கிய பொழுதெல்லாம், மன்னிக்க கூடாத கொடியவன் நான், என்னை கொன்றளித்து விடு பாரி என்று மன்றாடினான் காலம்பன். வெல்ல முடியாத தோல் வலிமை கொண்ட இருவரும் ஒருவரின் அரவணைப்பில் மற்றவர் நிலை கொண்டனர். கழுத்திலே அம்பு பாய்ந்தவனை காப்பாற்ற முடியவில்லை. உடலின் பிற இடங்களில் அன்பு பாய்ந்தவர்களையெல்லாம் காப்பாற்றிவிட முடியும் என்று மருத்துவர்கள் உறுதியாக சொன்னார்கள். பொருத்தமான மூலிகைகளை கொண்டு சிகிச்சை மிக தீவிரமாக நடந்தது. உயிர் மீட்கும் களத்தில் மூலிகைகளை ஏந்தி நிற்கும் பரம்பின் மருத்துவன் எளிதில் தோற்பதில்லை. சுண்டா பூனையாலும் இரத்த சிரந்தியாலும் கொல்லப்பட்டவர்கள் போக மீதமுள்ள அனைவரையும் காப்பாற்றும் வேலை நடந்து கொண்டிருந்தது. மருத்துவ குடிலை விட்டு நகரவில்லை பாரி. கண்ணிலே கரும் சுரக்காய் எரிந்து அடிபட்டு வீழ்ந்தவருக்கும் சுண்டா பூனையின் தாக்குதலால் கைகால்களை இழந்த மூவருக்கும் சிகிச்சை தீவிரமாக நடந்தது. அவர்களை உயிர் பிழைக்க வைத்துவிட முடியும். ஆனால் உடல் உறுப்புகள் இழந்ததுதான். பாரியோடு இணைந்து போரிட்ட 2 வீரர்களையும் கீதானியையும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஈட்டி நெஞ்சுக்கூட்டை பிளந்து வெளியேறி இருந்தது. அந்த 2 வீரர்களின் உடல்களும் அவர்களின் ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டு புதைக்கப்பட்டது. கீதானியை எவ்வியூருக்கு தூக்கி வந்தனர். தாய்மார்களின் அழுகை ஊரையே ஒலிக்கியது. கீதானியின் வேகமும் துடிப்பும் பாரியின் கண்களை விட்டு அகலவில்லை. பெருகும் கண்ணீரை காலம்பன் பார்த்துவிடக் கூடாது என்று கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான். முடியவில்லை. கீதானியை நோக்கி ஈட்டியறிந்த தனது கையை வெட்டி எறிய வேண்டும் போல் இருந்தது காலம்பனுக்கு. ஆனால் அந்த கையை இப்போது தனது நெஞ்சோடு அணைத்து பிடித்துக் கொண்டிருந்தான் பாரி. இறந்து போன திரையர்களோடு கீதானியையும் ஒன்றாக சேர்த்து புதைத்தனர். கொன்ற எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொல்லப்பட்டவர்களுக்காக அழுது புலம்பினர். குல சமூகத்தில் மரணங்களை கண்ணீர் கொண்டு கடப்பது மரமன்று. ஆனால் இப்பொழுது அதை தவிர வேறு என்ன செய்வது என்று புரியவில்லை. புதை குழிகளின் மேல் மண்மூடுதலை காண முடியாமல் முதலில் அந்த இடம் விட்டு நகர்ந்தது தேக்கன்தான். தவறிழைத்தது நான் தான் என்பது தேக்கனின் மனதில் மிக உறுதியாக நிலை பெற்று விட்டது. 3 மலைகளை கடந்து கொற்றவையின் கூத்துக்களத்துக்கு வந்துள்ளார்கள் என்றால் அது யாரால் முடியும் என்று கணிக்காமல் விட்டுவிட்டேன். பதற்றத்தில் முதலில் தவறிழைத்தது நான் தான். அதுவே அடுத்தடுத்த தவறுகளுக்கு காரணமாகிவிட்டது. வேந்தர்களின் வீரர்களுக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்காது. அதனினும் உயர்ந்த காரணத்திற்காகவே இது நடக்கிறது என்று பாரி மிகச் சரியாக கணித்து சொன்னானே, அப்பொழுது கூட எனக்கு புரியாமல் போய்விட்டதே. இப்படி தனியே புலம்பி தவித்து ஆற்றாது அழுதுபடியும் கண்ணீர் நிற்கவே இல்லை. தேக்கனா இது என்று காண்போர் நம்ப முடியாத அளவு மனமுடிந்து இருந்தான் தேக்கன். நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்ட கபிலர் நிலை குலைந்து போனார். குலசேகர பாண்டியன் ஏன் இந்த முடிவு எடுத்தான்? தேவவாக்கு விலங்கை எடுத்து வர வேண்டிய தேவை என்ன? இந்த முயற்சிக்கு வேறு என்னென்ன காரணங்கள் இருக்க முடியும் என்று சிந்தித்தபடியே இருந்தார். பழையன்தான் வேலைகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறான். தேக்கனால் எதுவும் செய்ய முடியவில்லை. பாரியோ முழுமுற்றாக உடைந்து போயிருந்தான்.
புதைக்கப்பட்ட இடத்தில் மறுநாள் நீரெடுத்து ஊற்றி செடி நட்டனர். மாணவர்களை கசப்பிலிருந்து மீட்கும் வழிமுறைகளை செய்ய வேண்டி இருந்தது. மாணவர்களில் காயம் படாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் கடைசியாக பெரும் பள்ளத்தில் உருண்டதால் அளவன் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தான். காலம்பனை தனது மாளிகையில் தங்க வைத்துக் கொண்டான் பாரி. தனது மொத்த குலமும் அடிமையாகி இழுத்துச் செல்லப்பட்டு அதனை மீட்கும் ஒரு வாய்ப்பு வந்த பொழுது அதனை செய்வோமா வேண்டாமா என்று பெரும் குழப்பத்துக்கு உள்ளாகி பின் செய்ய துணிந்து அதுவும் கைகூடாமல் போன நிலையில் இருக்கும் காலம்பனை பற்றிய சிந்தனையிலேயே இருந்தான் பாரி. செய்தி அறிந்து தென்திசை காவலன் கூழையனும் வடதிசை சென்றிருந்த முடியனும் எவ்வியூர் வந்து சேர்ந்தனர். சேரனின் முயற்சிகளிலேயே கவனம் குவிந்திருந்த அவர்களுக்கு பாண்டியனின் எதிர்பாராத இந்த திட்டம் புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தது. உண்மையில் பாண்டியனின் நோக்கம்தான் என்ன என்பதை அவர்களால் சிந்திக்க முடியவில்லை. இவற்றை பற்றி பேச வேண்டும் என நினைத்த தேக்கன் பாரியை தேடி வந்தான். அவனோ எவ்வியூரின் உச்சிப்பாறையின் மீது இருப்பதாக வீரர்கள் சொன்னார்கள். உச்சிப்பாறை நோக்கி சென்றான் தேக்கன். மாலை நேர கதிரவன் மறைந்து கொண்டிருந்தான். தனித்து உட்கார்ந்திருந்த பாரியின் மீது பெரும் கவலை கவிழ்ந்திருந்தது. காலம்பனோடு தாக்குதல் நடந்த அந்த பொழுதுக்கு பின் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. தாங்கள் கவனிக்க தவறிய பிழைகளை நினைத்து இருவருமே மனமுடிந்து கிடந்தனர். பாரியின் அருகில் தேக்கன் வந்ததும் அதற்காக காத்திருந்தவனைப் போல பேச்சை தொடங்கினான் பாரி. தன் குலத்தை காப்பாற்றத்தானே காலம்பன் இந்த முயற்சியில் ஈடுபட்டான். தூதுவையின் குலக்கொடிகள் நமக்கும் இரத்த உறவுதானே, அதுவும் நம் குலம் தானே, அதனை மீட்க வேண்டிய பொறுப்பும் நம்முடையதுதானே. பாரியின் சொற்கள் சடசடவென்று இறங்கின. அதைவிட வேகமாக அந்த சொற்களை சுமந்து கீழிறக்கி கொண்டிருந்தான் தேக்கன். ஒரு வாரத்திற்கு பின்னர் புறப்பட்டனர். நஞ்சு தாக்குதலில் இருந்து விடுபட தொடர்ந்து சிகிச்சை தேவைப்படுபவர்களும் மிக கடுமையாக காயம்பட்டவர்களும் எவ்வியூரிலேயே தங்க வைக்கப்பட்டனர். ஓரளவு சமாளிக்கக்கூடிய காயங்களோடு இருக்கும் 16 பேர் புறப்பட்டனர். அவர்களின் தோளிலே 40 தேவவாக்கு விலங்குகள் அடைக்கப்பட்ட 2 கூடைகள் கட்டப்பட்டிருந்தன. திரையர்களின் இந்த கூட்டத்திற்குள் பரம்பின் வீரர்கள் 6 இணைந்தனர். நீலன் உள்ளிட்ட அவர்கள் 6 பேரும் நல்ல உடல்வாகு கொண்டவர்கள்தான். அப்படிப்பட்டவர்களை தேர்வு செய்துதான் இந்த கூட்டத்தோடு இணைத்தான் பாரி. ஆனாலும் திரையர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே இருக்கும் வேறுபாடு எளிதில் தெரியக்கூடியதுதான். இவர்களுக்கு இன்னல் ஏதும் வந்துவிடாதா என்று காலம்பன் பதறிய பொழுது பாரி சொன்னான். எதிரிகளின் கவனம் முழுவதும் தேவவாக்கு விலங்குகளின் மீதுதான் இருக்கும். வெற்றி களிப்பில் இருக்கும் அவர்களின் கண்களுக்கு இந்த வேறுபாடு எதுவும் தெரியாது. கை கால்களில் அடிபட்டு உடல் நெளிந்து குறுகி நிற்கும் பலருக்கு இடையேதான் இவர்கள் இருக்க போகிறார்கள். எனவே கவலை வேண்டாம் என்று சொல்லிய பாரி சற்றே நிறுத்திவிட்டு சொன்னான். ஒருவேளை இவர்கள் கண்டறியப்பட்டால் எப்படி மீள்வது என்று அவர்களுக்கு தெரியும். இந்த 6 நீலன் மட்டுமே சிறந்த வீரன், மற்றவர்களும் திறமை மிக்கவர்கள்தான். ஆனால் போரிடுவதில் அல்ல. அதற்குத்தான் நீங்கள் இருக்கிறீர்களே என்று சொல்லி வழி அனுப்பினான். எவ்வியூரில் இருந்து அவர்கள் புறப்பட்டனர். நாட்கள் அதிகமானதால் ஐயம் வந்துவிடக்கூடாது என்று நினைத்து எங்கும் தங்கவில்லை. ஒரு இரவு 2 பகல்களில் 3 மலைகளையும் கடந்து அடிவாரம் வந்தனர். பரம்பின் எல்லையை விட்டு அகன்று சமதள காட்டின் உள்பகுதியில் இருந்த கல் மண்டபத்துக்குத்தான் தன் கூட்டத்தோடு வந்து சேர்ந்தான் காலம்பன். அவனது வரவை எதிர்நோக்கி இருந்தனர் பாண்டிய நாட்டு வீரர்கள். காலம்பன் 2 கூடைகளில் எண்ணற்ற தேவவாக்கு விலங்குகளோடு வந்தது அளவற்ற மகிழ்ச்சியை தந்தது. அனைவரையும் தேரிலே ஏற்றி உடனடியாக மதுரை நோக்கி புறப்பட்டனர். மணவிழா முடிந்து 3 வாரங்கள் ஆகியிருந்தன. தனது வாழ்வில் காணாத பெரு விழாவை கண்டு முடித்த மதுரை இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தது. பெரும்பாலான விருந்தினர்கள் விழா முடிந்து புறப்பட்டு விட்டனர். மிகச்சிலர் மட்டுமே இன்னும் இருக்கின்றனர். பொற்சுவை இப்போது பாண்டிய குல இளவரசி. இந்த பேரரசின் குல வழக்கமும் அரச விதிகளும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவை அல்ல. ஒரு பேர் இயக்கத்துக்கு நடுவில் சிக்கி நகரும் சிற்றுயிராக தன்னை உணர்ந்தாள். தனது போக்கில் எல்லாம் போய்கொண்டிருந்தன. யாரால் எங்கு எது முடிவு செய்யப்படுகிறது என்பதை அவளால் எளிதில் கண்டறிய முடியவில்லை. அவளது கண்கள் எப்போதும் தேடிக்கொண்டிருப்பது சக்கரவாக பறவைகளையும் சுகமதியையும் தான். நாள்தோறும் பார்க்க ஆசைப்படும் சுகமதி பொற்சுவையின் கண்ணில் படவே இல்லை. அவளால் தான் இருக்கும் இடத்திற்குள்ளே எளிதிலே நுழைய முடியவில்லை என்பதை புரிந்து கொண்டாள் பொற்சுவை.
2 வாரங்களுக்கு மேல் காத்திருந்த அவள் பொருத்தமான நேரத்தில் அரண்மனைக்கான மொழியில் பேசத் தொடங்கினாள். துறைமுகம் நோக்கி செல்ல இருந்த வணிக குடும்பங்களோடு புறப்பட ஆயத்தமாக இருந்தாள் சுகமதி. அரண்மனையில் இருந்து விரைந்து வா என அழைப்பு வந்தது. 3 வாரங்களுக்கு பின் பொற்சுவையை பார்க்க புறப்பட்டாள் சுகமதி. மனதுக்குள் எண்ணங்கள் பேரலைகளாக எழுந்து வந்தன. பார்க்க போகும் அந்த கணத்தை நெருங்க முடியாமலும் விலக முடியாமலும் தவித்தபடி அந்த புறத்துக்குள் நுழைந்தாள். ஒவ்வொரு நெடும் கதவை தாண்டும் பொழுதும் விசாரிக்கப்பட்டாள். எல்லாம் நடுத்தர வயது பெண்கள். பார்வையின் இறுக்கமே விருப்பமற்ற அனுமதியை சொன்னது. எல்லாவற்றையும் கடந்து உள்ளே நுழைந்தாள். பொற்சுவையை பார்க்கும் அந்த முதல் கணத்தில் தனது முகம் வெளிப்படுத்த போகும் உணர்வு என்னவாக இருக்க போகிறது? கவலையின் கோடுபடியாத அதே நேரம் அவளின் கவலையை அதிகப்படுத்தாத ஓர் உணர்வு நிலையில் இருக்க தன்னை ஆயத்தப்படுத்தியவாறே அறைக்குள் நுழைந்தாள். சுகமதிக்காக காத்திருந்த பொற்சுவை மலர்ந்த முகத்தோடு அணைத்து வரவேற்றாள். மதுரைக்கு வந்ததிலிருந்து பொற்சுவையின் முகம் இவ்வளவு மலர்ந்து யாரும் பார்த்ததில்லை. சுகமதி திகைத்து போனாள். எளிதில் மயங்கி மகிழும் பெண்ணல்ல பொற்சுவை. அப்படி இருக்க அவளின் முகத்தில் இருக்கும் இந்த மகிழ்வின் காரணம் என்ன? சுகமதிக்கும் பிடிபடவில்லை. மனம் ஆழ்ந்து சிந்திக்க தொடங்கியது. முகத்தின் குறிப்பை எளிதில் கண்டறிவாள் பொற்சுவை என்பதை அறிந்து அவளை நேர்கொண்டு பார்க்காமல் சக்கரவாக பறவை கூண்டு இருந்த மேடை நோக்கி இயல்பாக திரும்பினாள். திரும்பிய கணம் அவளுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. கூட்டுக்குள் பறவைகள் இல்லை. அவை சுகமதி வினாவை முடிக்கும் முன்னே பொற்சுவை சொன்னாள். ஆம் சுகமதி, எல்லாம் பறந்து விட்டன. சட்டென வந்த பொற்சுவையின் மறுமொழிக்குள் இழப்பின் கவலை எதுவும் இல்லை. மனவாழ்வு எல்லாவற்றையும் மறக்க வைத்து புது உலகை காண்பிக்க தொடங்கிவிட்டது என்பதை புரிந்து கொண்ட சுகமதி தனது கவலை வெளிவராத தன்மையோடு உடனே கேட்டாள். எப்பொழுது பறந்தன இளவரசி என்று. எனது திருமணம் முடிந்த 7ஆம் நாள் இரவு அவை பறந்து விட்டன என்றாள். நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டாள் சுகமதி. இல்லை, அன்றிரவுதான் நான் அயர்ந்து தூங்கினேன் என்றாள் பொற்சுவை. 6 நாட்களும் தூங்காமலா இருந்தீர்கள் என்ற கேள்விக்குள் நக்கல் ஓடி மறைந்தது. புதுமண பெண்ணுக்கு தூக்கம் எப்படி வரும் என்று தனக்குத்தானே சொல்லி சிரித்தபடி கார்காலத்து பள்ளியறையின் வியப்புக்குள் மூழ்கினாள். பள்ளியறையின் மேற்கூரை முழுவதிலும் விண்மீன்கள் வரையப்பட்டிருந்தன. சுவர் முழுவதிலும் அழகிய ஓவியம் இடம்பெற்றிருந்தது. கண்களை எங்கும் ஓடவிட்டு கொண்டிருந்தாள். படுக்கையின் மேல் பட்டு இலைகளினால் நெய்யப்பட்ட எளிமயிர் போர்வை கிடைந்தது. அதன் வண்ணங்கள் கண்ணை பறித்தன. பார்த்தபடி நின்றாள். எதை பார்த்து வியந்து நிற்கிறாய் சுகமதி கேட்டாள் பொற்சுவை. வெண்பட்டால் ஒளி மிதக்கும் இவ்வளவு அகலமான படுக்கையை நான் பார்த்ததே இல்லை இளவரசி என்றாள். அப்படியா? ஆம் இளவரசி என்றாள் சுகமதி. உனக்கு மனமாகும் பொழுது சின்னஞ்சிறு கட்டிலில் படுக்கையை அமைத்துக்கொள் என்றாள் பொற்சுவை. சரி என்பது போல தலையாட்டினாள். ஆனால் அவளது கண்கள் காரணத்தை கேட்டன. பொற்சுவை சொன்னாள். கணவன் மனைவிக்கான அகவாழ்வு அகன்ற படுக்கையை போல் இடையூறான இன்னொரு பொருள் எதுவும் இல்லை என்று சொல்லியபடி நடந்தாள் பொற்சுவை. அவள் கண்டறிந்து சொல்லும் உண்மை காட்சியாய் சுகமதியின் மனதுக்குள் விரிந்து கொண்டிருந்தது. காதலுக்கு தேவை கட்டிலின் அகலம் அல்ல. இது பறக்க வேண்டிய இடம் அல்ல, புதைய வேண்டிய இடம். அது தெரியாத மூடர்களே அறையில் பாதியை கட்டிலாக செய்கின்றனர். பொற்சுவையின் விளக்கம் சுகமதியை மயக்கியது. கட்டில் செய்த கலைஞரின் மீதான அவளது கோபத்தை நினைத்து உள்ளுக்குள் மகிழ்ந்தாள் சுகமதி. வாழ்வின் இன்னொரு வாசலின் வழியே உள் நுழைந்து விட்டாள் என்பது பொற்சுவை உதிர்க்கும் ஒவ்வொரு சொல்லிலும் வெளிப்படுகிறது. அதனை நினைத்து மகிழ்ந்தபடியே அவளை பின்தொடர்ந்தாள் சுகமதி. அறையை விட்டு வெளியில் வந்தாள் பொற்சுவை. சக்கரவாக பறவை கூண்டு அருகில் நின்றபடி சொன்னாள். மழையோடு வந்த பறவைகள் மழை நிற்கும் போது மழை பெய்யும் பகுதிக்கு மழையோடு போய் சேர்ந்து விடுகின்றன. அவற்றின் இறகுகள் எப்பொழுதும் ஈரத்துடனே இருக்கின்றன. அவற்றின் அழகை விட்டு மழையின் வாசனை மறைவதே இல்லை. மழை நீர் மட்டுமே அருந்துகின்றன. மற்ற பறவைகளைப் போல இவையும் முட்டையிட்டு அடைகாத்துத்தான் குஞ்சு பொறிக்கின்றன. ஆனால் மழை துளி பட்டே முட்டையோடு உடைந்து குஞ்சு வெளிவரும் நிகழ்வு இவற்றுக்கு மட்டும்தான் நிகழ்கிறது. பொற்சுவை சொல்லி முடிக்கும் முன் சுகமதி கேட்டாள். மழைக்காலம் இன்னும் முடியவில்லையே, அதற்குள் ஏன் பறந்து விட்டன? அவை காதல் பறவைகள் அல்லவா, அதனால்தான் பறந்து விட்டன என்றாள் பொற்சுவை. காதல் கொள்வதற்கும் மழைக்காலம் முடிவதற்குள் பறப்பதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? சுகமதியின் வினாவை தனது அசட்டு சிரிப்பால் எதிர்கொண்ட பொற்சுவை சொன்னாள்.
படுக்கையில் தனித்திருக்கும் ஒருத்தியை எத்தனை இரவுகள் தான் அவற்றால் பார்த்து கொண்டிருக்க முடியும்? அதிர்ந்தாள் சுகமதி. அதுவரை பொற்சுவை பேசிய சொற்களுக்கும் மலர்ந்திருக்கும் அவளது முகத்துக்கும் காரணம் அறிய வந்த பொழுது நடுங்கி நின்றாள். அவர்களின் தேர் மாலைக்குள் கோட்டையின் மேற்கு வாசலுக்குள் நுழையும் என்று முன்வந்த வீரன் செய்தி சொன்னான். அந்த சொல்லில் இருந்து பரவியது பரபரப்பு. நம்ப முடியாதவற்றை நம்ப போகும் பொழுதுக்காக ஆயத்தமாயினர். இளவரசன் புதிய விற்பன் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தான். வெற்றி செருக்கோடு இருந்த கருங்கை வாணன் அவர்களின் நுழைவை எதிர்பார்த்து மேற்கு வாசல் மாடத்திலே காத்திருந்தான். பேரரசர் குலசேகர பாண்டியனை இவ்வளவு மகிழ்வோடு யாரும் பார்த்ததில்லை. முசுகுந்தர் போன்று நெடுங்காலம் அவருக்கு அருகிலே இருக்கும் மனிதர்களுக்கே அது வியப்பாக இருந்தது. மகிழ்வோ துக்கமோ உணர்ச்சியை எளிதில் காட்டிக்கொள்ளாதவர் பேரரசர். அவரது முக குறிப்பில் இருந்து அவரை கணித்துவிட முடியாது என்பது பலரும் அறிந்த உண்மை. ஆனால் இன்று பேரரசரின் உடலும் மனமும் பூரிப்பில் திளைத்து இருந்தன. அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. உலகமே வியக்கும் அளவுக்கு மிகச் சிறப்பாக நடந்து முடிந்த திருமணம். அந்த திருமணத்தை முன்னிட்டு கடல் வணிகத்துக்கு அச்சாணி போன்று திசை காட்டும் விலங்கொன்றை கண்டறிந்தது. அதனை எடுத்து வர எந்த வாய்ப்பும் இல்லை என்று கவலைப்பட்ட பொழுது மிகச் சிறப்பான திட்டமிட்டு அதனை எடுத்து வந்தது என எண்ணற்ற காரணங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டன. அதனால்தான் பேரரசர் மகிழ்ச்சியின் உச்சத்தில் திளைத்திருக்கிறார் என வெள்ளி கொண்டார் நினைத்து கொண்டார். ஆனால் முசுகுந்தர் தான் இன்னும் ஆழத்துக்கு போய் சிந்தித்தார். யாரும் நுழைய முடியாத இடமென கருதப்பட்ட பரம்பிற்குள் செல்லும் ஆற்றலை நாம் மெய்ப்பித்துள்ளோம். இன்று வரை பிற பேரரசர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத செயல் இது. கடல் பரப்பில் பாண்டிய நாட்டின் ஆற்றல் பன்மடங்கு உயரப்போகிறது. வணிகத்திலும் அரசியலிலும் அது ஏற்படுத்த போகும் தாக்கம் அளவிட முடியாததாக இருக்கும். இந்த திருமணம் எந்த நோக்கத்தை உள்ளீடாக கொண்டிருந்ததோ அந்த நோக்கம் கணித்து பழுக்க தொடங்கியுள்ளது. முசுகுந்தரின் எண்ணங்கள் இப்படி ஓடிக்கொண்டிருந்தன. ஒன்றுடன் மற்றொன்று சேரும் பொழுது இரண்டாகும் என்றுதான் பலரும் நினைக்கின்றனர். ஆனால் உண்மையில் அப்படி நடப்பதில்லை. இரண்டு ஆற்றல்கள் இணையும் பொழுது அவை பலவாகத்தான் மாறுகின்றன. நாம் எண்ணி பார்க்க முடியாத மடங்குகளாக அவை பரிணமிக்கின்றன. தனது இருக்கையிலிருந்து எழுந்த பேரரசர் மாளிகையின் மேல் மாடம் நோக்கி சென்றார். அவரின் முகக்குறிப்பு அறிந்து முசுகுந்தர் பின்னால் சென்றார். தேவாங்கினை கொண்டு வருகிறவர்கள் வந்து சேரும் நேரம் வரை பொழுதை கடப்பது கடினமாகவே இருந்தது. இட்டு நிரப்ப முடியாத காலத்தை கையில் வைத்துக் கொண்டு தத்தளித்தனர் இருவரும். மனம் அதனை எவ்வளவு எதிர்பார்க்கிறது என்பதை எதிர்படும் ஒவ்வொரு கணமும் சொல்லியது. பேரரசர் மேலேறி வரவும் காவல் வீரர்கள் அகன்று விலகினர். மாடத்தில் இருந்த புறாக்கள் படபடத்து வெளியேறின. அவற்றை பார்த்தபடி பேரரசர் கேட்டார். புதிய வரவு அறிந்து ஏற்கனவே நிலை கொண்டவை விலக வேண்டியது விதிதானே என்று. முசுகுந்தர் சற்றே திகைத்தார். மகிழ்வின் ஆழத்துக்குள் இருந்தபடியே அடுத்த கட்டத்துக்கு பேரரசர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார் என்பது புரிந்தது. எப்பொழுதும் போல முகம் பார்த்து கணிக்க முடியாத இடத்தில்தான் இப்பொழுதும் அவர் இருக்கிறார் என்பதை முசுகுந்தர் உணர்ந்தார். என்ன அமைதியாக இருக்கிறாய்? தாங்கள் சொன்னதை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் பேரரசே. வீரர்களைப் போல தள்ளி நிறுத்த வேண்டியது யாரை? புறாக்களைப் போல தொலைவிற்கு விரட்ட வேண்டியது யாரை? சொல்லிவிட்டு அமைதியானார் முசுகுந்தர். தான் சொல்லை சிதறவிட்டு விட்டோம், இனி அதனை நிரப்புவது எளிதல்ல என தோன்றியது. யவனர்கள் சூழ்கடல் முதுவன் ஆகிய இரண்டு பேரும் ஆற்றல் கொண்டாரோடு விளையாட வேண்டிய விளையாட்டு இது. இதில் யாரை அருகில் வைப்பது, யாரை தொலைவில் வைப்பது? பேரரசர் என்ன நினைக்கிறார்? அதனை அறியாமல் எதுவும் சொல்லிவிட முடியாது என்று மனம் திணறியது. உலகில் எங்கும் இல்லாத முத்துக்களையுடையது பாண்டிய நாடு. என்ன விலை கொடுத்தேனும் அந்த முத்துக்களை வாங்கி மகிழும் யவனர்கள். இவை இரண்டுக்கும் இடையில் பரவி இருக்கும் பெரும் கடலை விடாது கடக்கும் வணிகர்கள். இந்த மூன்றின் வரிசைப்படி நிலையில் மாற்றம் வரும் சூழல் உருவாகப் போகிறது. இதில் யாரை எங்கு நகர்த்துவது என்பதே தலையாய முடிவு. நாம் கண்டறிந்து கைப்பற்றியுள்ளதோ வணிகர்களையும் யவனர்களையும் ஒரு சேர திகைக்க வைக்கப் போகிறது. கடலையும் வெல்லும் கண்டுபிடிப்பு இது. இதன் மதிப்பு எல்லையற்றது. காலம் கடந்தாலும் மதிப்பிழக்காதது. அதனை முழுமையாக புரிந்து கொண்டு நாம் முடிவெடுக்க வேண்டும். பதட்டத்தில் எதையும் செய்துவிடக்கூடாது. பேரரசர் உச்சரிக்கும் சொற்கள் மிக கடினமானவை என்பதை முசுகுந்தர் உணர்ந்தார். பதற்றத்தில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கப்பட்டு விட்டது.
அதனால்தான் இந்த சொல்லை அவர் பயன்படுத்துகிறார் என்று முசுகுந்தரால் கணிக்க முடிந்தது. என்ன நடந்திருக்கும் என நினைவு கூர்ந்த பொழுது அவரது சிந்தனைக்கு எட்டியவர் சூழ்கடல் முதுவன். தேவாங்கினை கொண்டு வந்திருக்கும் செய்தி பேரரசருக்கு சொல்லப்பட்ட உடனேயே அவருக்கும் சொல்லப்பட்டு விட்டது. சூழ்கடல் முதுவனும் அரங்கிற்கு வந்து விட்டார். ஏதோ ஒரு வகையில் அது தவறு என்று பேரரசர் கருதுகிறார் என்பதை முசுகுந்தர் உணர்ந்தார். அன்பு, உறவு, ஆசை, மகிழ்வு என உணர்வுகளால் நெருங்க முடியாததாக இருக்க வேண்டும் அரசாட்சி. அதன் விதிகள் எதன் பொருட்டும் கீழ் இறங்கக்கூடாது. நாட்டின் விதியை எழுதுகிறவனுக்கு வேறு எவையும் பொருட்டல்ல. பேரரசர் குலசேகர பாண்டியன் மாடத்திலிருந்து கீழ் இறங்க முனைந்த பொழுது தள்ளி நிறுத்த வேண்டியவர்களையும் தொலைவிற்கு விலக்க வேண்டியவர்களையும் பற்றிய கணிப்புக்கு வந்தார் முசுகுந்தர். அதில் தான் நிற்க வேண்டிய இடம் எது என்பது மட்டும் அவருக்கு பிடிபடவில்லை. வழக்கம் போல நாளிகையின் மணியோசை கோட்டையின் நடுவில் இருந்து ஒலித்தது. கோட்டையின் நெடும் கதவுகளை மூடச் சொல்லும் உத்தரவு அது. மேற்கு வாசலின் மேல் மாடத்தில் தளபதி கருங்கைவாணன் நின்று கொண்டிருந்தான். அவனோடு கோட்டை தளபதி சாகலைவனும் நின்றிருந்தான். இளமாறனும் செவியனும் சற்று தள்ளி நின்று கொண்டிருந்தனர். கீழே நின்று கொண்டிருந்த காவல் வீரர்களுக்கு நெடும் கதவை மூடலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்க முடியவில்லை. முக்கியமானவர்களின் வரவை எதிர்பார்த்து தளபதி உள்ளிட்ட வீரர்கள் மேலே நின்று கொண்டிருக்கின்றனர். அப்படி இருக்க நாம் கதவினை மூடினால் என்னவாகும் என குழம்பி போய் நின்றனர். கட்டுத்தறியில் இருந்து யானை வந்து சேர்ந்தது. கோட்டை கதவின் குறுந்தடியை யானையை கொண்டே தூக்கி செருக வேண்டும். காவல் வீரர்கள் யானை பாகனை பொறுத்திருக்க சொன்னார்கள். அவனுக்கு காரணம் புரியவில்லை. சரி, நிற்போம் என முடிவெடுத்து நின்றான். மேல் தளத்தில் நின்று கொண்டிருந்த இளமாறனுக்கும் செவியனுக்கும் கோட்டை வாசல் தளபதி மாரையனின் நினைவு வந்து போனது. அன்று இரு தேவாங்குகளோடு நாம் வந்தபோது நெடுநேரம் கோட்டையின் வெளிப்புறம் நின்றோம். ஆனால் இன்று அதே தேவாங்கு வரவிருப்பதற்காக கோட்டையின் மேலே தளபதி நிற்கிறார். கோட்டைக்குள்ளே யானை வந்து நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் குதிரைகள் பாய்ந்து வந்து கொண்டிருந்தன. திரையர்களையும் தேவாக்குகளையும் கொண்டு வரும் வண்டிகள் வேகம் குறையாமல் கோட்டைக்குள்ளே நுழைந்தன. குதிரைகளின் பாய்ச்சல் கண்டு நிறுத்தப்பட்டிருந்த யானை பிளிரியது. இளம் மருதனும் செவியனும் கோட்டையின் உள்பக்கமாக பார்க்க 4 வண்டிகள் வரிசையாக கோட்டைக்குள் நுழைந்தன. வண்டியின் முன்னும் பின்னும் குதிரையில் ஆயுதம் தாங்கிய காவல் வீரர்கள் வந்தனர். வண்டிக்குள் இருந்தவர்கள் அனைவரும் சங்கிலி கொண்டு பூட்டப்பட்டிருந்தனர். கோட்டையை நெருங்கும் பொழுது அனைவரையும் சங்கிலி கொண்டு பூட்டியுள்ளனர். 3 வண்டிகளில் திரையர்கள் இருந்தனர். ஒரு வண்டியில் தேவாங்கு விலங்குகள் இருக்கும் 2 கூடைகளை வைத்துக் கொண்டு மதுரை வீரர்கள் அமர்ந்திருந்தனர். கூண்டு வண்டியின் சட்டகங்களின் இடைவெளியின் வழியே மதுரையை பார்த்தான் நீலன். கோட்டையின் உயரமும் பெரும் கட்டடங்களும் விரிந்து நீண்ட வீதிகளும் பெரும் வியப்பை ஏற்படுத்துவனதான். ஆனால் நீலனின் கண்களுக்கு அவை ஒரு பொருட்டாக தெரியவில்லை. அவனது கண்கள் பிளிரிய யானையை பார்த்தன. அதன் மீது அகுதை வீற்றிருப்பது போல தெரிந்தது. இசை கேட்டு மகிழும் அசுனமாக்கள் நினைவில் வந்து முட்டிக் கொண்டிருந்தன. காலம் காலமாக கதைகளின் வழியே அவன் அறிந்த மதுரையை கண்களின் வழியே அறிந்து கொண்டிருந்தான். மதுரை அவனுக்குள்ளிருந்து எட்டி பார்த்தது. ஒரு கணம் உடல் சிலிர்த்து அடங்கியது. அவனது கண்கள் வைகையை தேடின. வண்டிகள் நகரின் நெடுவீதியின் வழியே உள்ளே சென்றன. உடன் வந்தவர்களின் கண்களில் அடுத்து நடக்கப் போவதன் பதற்றம் தெரிய தொடங்கியது. நீலனின் கண்கள் பரிதவித்தன. அருகில் இருந்த காலம்பனிடம் கேட்டான், வைகை எங்கே இருக்கிறது என்று. ஏதோ ஒரு திசையை சொன்னார்களே என்று காலம்பன் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் வண்டிகள் நின்றன. அனைவரும் கீழே இறக்கப்பட்டனர். மதுரையின் வீரர்கள் தேவாங்குகள் இருந்த கூடைகளை சுமந்தபடி அரண்மனைக்குள் சென்றனர். சிறிது நேரம் கழித்து திரையர்களை கவச வீரர்கள் சூழ்ந்தபடி வண்டியில் இருந்து இறக்கி தொலைவில் இருந்த மாளிகை ஒன்றில் நிறுத்தினர். பேரரசரின் தனித்த மாளிகை அலங்கார வேலைப்பாடுகளில். இதற்கு இணை சொல்ல எதுவும் இல்லை. குலசேகர பாண்டியன் தனது இருக்கையில் அமர்ந்திருக்க அவரின் கண் முன்னால் பரம்பு நாட்டின் தேவவாக்கு விலங்குகளை கொண்டு வந்து இறக்கினர் வீரர்கள். இந்த காட்சியை பார்க்கும் யாவரும் மெய் சிலிர்த்து உறைந்தனர். இது நடந்துவிட்டது என்பதை மனம் இன்னும் நம்ப மறுத்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் கண்களுக்கு முன்னால் 40 தேவாங்குகள் இருந்தன. 2 இடுப்பில் தோல் கொண்டு கட்டி மாமன்னரின் கை தொட தாங்கி நின்றனர் வீரர்கள். தனது வல கையின் நடு விரலால் அவற்றின் தலை தொட்டு தடவினார் பேரரசர்.
வடதிசை நோக்கி சரியும் காலக்கோடு அவரின் விரல் வழியே நகர்ந்து இறங்கியது. அரச சபை மகிழ்வில் திளைத்தது. கருங்கை வாணனை வானளாவ பாராட்டினார் பேரரசர். இளமருதனும் செவியனும் கூட பாராட்டப்பட்டனர். மையூர் கிழார் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தார். பொதிய வெப்பனின் கண்கள் அந்த விலங்குகளை விட்டு அகலவே இல்லை. பாண்டிய பேரரசின் வளமிக்க எதிர்காலத்தில் அவற்றின் வட்ட வடிவ கண்களுக்குள் பார்த்து கொண்டிருந்தான். அந்துவன் மிக அடக்கமாக திசைவேலருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தான். தன் தலை மாணாக்கனை நினைத்து பேரறிவின் செருக்கோடு வீற்றிருந்தார் திசைவேலர். கூடையில் இருந்த ஒரு தேவாங்கை பிடித்து வந்து அவரின் கைகளில் ஒப்படைத்தான் மாணவன் ஒருவன். அதனை வாங்கியபடி உற்று பார்த்து கொண்டிருந்தார் திசைவேலர். கைகளுக்குள் அடங்கும் ஒரு சின்னஞ்சிறு உயிரினம் கால பெருவெளியின் ஆதி ரகசியத்தை தன்னுள் கொண்டு வந்துள்ளது. இயற்கை ஒன்றுக்குள் ஒன்றாக தனது உண்மைகளை மறைத்து வைத்துக் கொண்டு விளையாடுகிறது. இவற்றையெல்லாம் கண்டறிவதும் இணைப்பதும் புரிந்து கொள்வதும் எவ்வளவு சுவையூட்டக்கூடிய ஒன்று. திசைவேலர் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கண்டறியப்பட்ட திசை காட்டும் தேவாங்கை எவற்றோடு இணைக்க வேண்டும், யாரும் புரிந்து கொள்ள முடியாத விளையாட்டை எப்படி விளையாட வேண்டும் என்று மனதிற்குள் திட்டம் வகுத்துக் கொண்டிருந்தார் பேரரசர். சூழ்கடல் முதுவனை பார்த்து பெரும் மகிழ்வோடு பேரரசர் கூறினார், 20 தேவாங்குகளை 10 கப்பல்களில் ஏற்றி முதல் பயணத்தை தொடங்குங்கள். காற்றையும் கடலையும் வெல்லும் பயணமாக அது அமையட்டும். நாடுகளையும் கடலோடிகளையும் வணிகர்களையும் பெரும் வியப்பில் ஆழ்த்துங்கள். நடுக்கடலில் கூட இயல்பாக திசை திருப்பி பயணிக்கும் துணிச்சலை கண்டு யவனர்களே வியந்து நிற்கட்டும் என்றார். பேரரசரின் இந்த அறிவிப்பால் அவை மகிழ்வில் திளைத்தது. சூழ்கடல் முதுவன் மீண்டும் மீண்டும் வணங்கி தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டான். முசுகுந்தர் மட்டும் ஆழ்ந்து சிந்தித்து நடப்பதை புரிந்து கொள்ள முயன்று கொண்டிருந்தார். இது தேவாங்கோடு சேர்ந்து சூழ்கடல் முதுவனையும் சோதித்து பார்க்கும் திட்டம் என்று அவருக்கு தோன்றியது. மறுகணம் அறிவித்தார், திறன்மிகு தோளும் பாறை மார்பும் கொண்ட இந்த திரையர்களை நான் யவனர்களுக்கு பரிசாக வழங்குகிறேன் என்று. அவை திகைத்து நின்றது. அவர்களின் குடும்பங்கள் அனைத்தையும் விடுதலை செய்கிறேன் என்றும் கூறினார். திருமணத்தை முன்னிட்டு சூழ்கடல் முதுவனுக்கு பரிசாக வழங்கத்தான் திரையர்கள் சிறைபிடித்து வரப்பட்டனர். ஆனால் முற்றிலும் மாறுபட்டு யவனர்களுக்கு ஏன் பரிசாக வழங்குகிறார் என்று கருங்கைவாணனுக்கு விளங்கவில்லை. பொதிய வெப்பனுக்கும் விளங்கவில்லை. ஆனால் முசுகுந்தரால் ஓரளவு விளங்கிக் கொள்ள முடிந்தது. பேராற்றல் கொண்ட கரும் கொள்ளையர்களுக்கு இணையானவர்கள் எங்களிடமும் உண்டு, அவர்களை அடிமைகளாக பயன்படுத்துகிறோம் என்றால் பாண்டிய நாட்டின் ஆற்றல் எவ்வளவு வலிமை வாய்ந்ததாக இருக்கும் என்பதை யவனர்களுக்கு மறைமுகமாக உணர்த்தும் ஏற்பாடுதான் இது. நடந்து முடிந்துள்ள திருமணம் பாண்டிய நாட்டின் செல்வ வளத்தை பறைசாற்றியுள்ளது. அதே நேரத்தில் தேவாங்கின் மூலம் கடல் பயணத்தில் ஏற்பட போகும் மாற்றத்தையும் அது பற்றிய செய்தியையும் யவனர்கள் அறிய போகின்றனர். அதற்கு முன்பே பாண்டிய நாட்டின் வலிமையை அவர்கள் அறிவதும் அவசியம் அல்லவா? சிதறும் பரல் போல அரங்கு முழுவதும் மகிழ்வின் ஒளி பரவி கிடந்தது. பேரரசர் இருக்கையை விட்டு அகன்றார். கொண்டு வந்ததில் மீதமுள்ள தேவாங்குகள் அரசின் பாதுகாப்பில் இருக்கட்டும் என்று முடிவெடுத்து அதனை நடைமுறைப்படுத்தும் பணியும் தொடங்கியது. தனித்த மாளிகையில் நிறுத்தப்பட்டிருந்த திரையர்களை கவச வீரர்கள் வெளிப்புறமாக அழைத்து சென்றனர். உள்ளே என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியாது. காலம்பனால் நிலைமையை கணிக்க முடியவில்லை என்பதை அவனது முகக்குறி சொன்னது. நீலன் காலம்பனை மட்டுமே கவனித்துக் கொண்டிருந்தான். கடினமான இரும்பு சங்கிலிகள் பட்டியக்கல்லை உரசி நகர அவர்கள் கவச வீரர்களின் பின்னால் நடந்து கொண்டிருந்தனர். பரம்பின் குரல் மறுபடியும் ஒலிக்கும். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில. பாய்.